வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர்ல கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட் VSTஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நாம வீடியோஸ்க்கு புஷ் அண்ட் பேஜ் டர்ன் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல திரைக்ராஃப்ட் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட்னு சொன்னா 2 வீடியோ கிளிப்ஸ் இல்ல ஆடியோ ட்ராக்ஸ்க்கு நடுவுல யூஸ் பண்ற ஸ்மூத் டிரான்சிஷன். ஒரு கிளிப் சடனா முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளிப் இன்ஸ்டன்ட்டா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்லாம 2 கிளிப்ஸும் கொஞ்சம் டைம் ஓவர்லாப் ஆகும். இந்த ஓவர்லாப் டைம்ல ஃபர்ஸ்ட் கிளிப் ஸ்லோவா ஃபேட் அவுட் ஆகும். அப்புறம் செகண்ட் கிளிப் கிராஜுவலா ஃபேட் இன் ஆகும். இதனால டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தா நேச்சுரலா தெரியும். வீடியோ எடிட்டிங்ல கிராஸ் ஃபேடிங் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஆட் கட்ஸை அவாய்ட் பண்ணி வீடியோவுக்கு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். ஆடியோ எடிட்டிங்ல யூஸ் பண்ணா முதல் ஆடியோவோட வால்யூம் கிராஜுவலா கம்மியாகும். அடுத்த ஆடியோவோட வால்யூம் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். இது சடன் சவுண்ட் சேஞ்சை அவாய்ட் பண்றதுனால கேட்கறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட் டுட்டோரியல்ஸ், வீலாக்ஸ், ஸ்லைட் ஷோஸ், மியூசிக் வீடியோஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் அப்புறம் எல்லா விதமான வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கிராஸ் ஃபேடிங் எஃபெக்டா ஒரு சீன்ல இருந்து நெக்ஸ்ட் சீனுக்கு ஸ்மூத்தா பிளெண்ட் ஆகி போகிற டிரான்சிஷன். இப்போ நான் இங்க டைம்லைன்ல 2 வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ, இது செகண்ட் வீடியோ. இப்போ இந்த 2 வீடியோஸ்க்குள்ள கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு செகண்ட் வீடியோவை கீழே ட்ராக் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணுறேன். இப்போ முக்கியமாக இந்த செகண்ட் வீடியோவை ஃபர்ஸ்ட் வீடியோ முடியிற டைமுக்கு எக்ஸாக்டாக 1 செகண்ட் முன்னாடி பிளேஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவோட ஆப்ஜெக்ட் டிராயிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் 400 மில்லி செகண்ட்ஸ்னு இருக்குது. அப்படின்னா வீடியோ எக்ஸாக்டாக 15 செகண்ட்ஸ் 400 மில்லி செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் வீடியோவை நாம் 14 செகண்ட்ஸ் 400 மில்லி செகண்ட்ஸில் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு செகண்ட் வீடியோவோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைமை 14 செகண்ட்ஸ் 400 மில்லி செகண்ட்ஸ்னு மாற்றுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி டைம் செட்டிங்ஸை நாம் சாப்டர் 7 பேஜ் டர்ன் டிரான்சிஷனில் கொடுத்துருக்கோம். அதில் வேறு மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடச்சிது. இப்போது கிராஸ் ஃபேடிங் எஃபெக்டில் எப்படி டிரான்சிஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவை டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் வீடியோ எஃபெக்ட்ஸ், இங்கே டிரான்ஸ்பரன்சி, இதில் ஃபேட் அவுட்டை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோவுக்கு ஃபேடின் தரலாம். ஸோ செகண்ட் வீடியோவை சிங்கிள் கிளிக் பண்ணி எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, ஃபேட் இன். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட் எப்படி இருக்குது? சூப்பராக ஆகுது இல்லை? ஸோ நார்மல் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டுக்கும் கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? வீடியோ கிளிப்ஸை சேம் ட்ராக்கில் ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு ஃபேட் இன் அண்ட் அவுட் கொடுத்தா அது நார்மல் ஃபேடிங் எஃபெக்டை கொடுக்கும். அதுவே செகண்ட் வீடியோவை அடுத்த ட்ராக்ல ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு 1 செகண்ட் முன்னாடி இப்படி வச்சு ஃபேட் இன் அண்ட் அவுட் கொடுத்தா இந்த கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த திரைக்ராஃப்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா அது எனக்கு நிச்சயமாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த சாப்டரில் வீடியோவுக்கு பிளர் ஃபேடிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பை டு யூ ஆல்.